ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேனக்கிழங்கு வடை. ரொம்ப அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த சேனக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த அருமையான சேனக்கிழங்கு வடை எப்படி இருக்குதுன்னு உடச்சி பார்க்கலாமா? ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? சேனக்கிழங்கு வடை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, ரெண்டையும் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கப்புக்கு சேனக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறி இருக்குது. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய். இப்போ நம்ம சேர்த்த இந்த சோம்பு மிளகாயும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேர்த்த சோம்பும் வரமிளகாயும் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்ச இந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்புகளையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகாய், சோம்பு, நம்ம ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுற மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். வேக வச்ச சேனக்கிழங்குகளை நல்லா மசிச்சு விட்டாச்சு. அதை இந்த பருப்புகளோடு சேர்த்துக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் 1 கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை, சேனக்கிழங்கு வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சாதான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்தது கொஞ்சமாக அப்படி கையில் எடுத்துக்கலாம். சின்னதாக பால் மாதிரி இப்படி உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி வடைகளாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டிட்டு நம்ம வடைகளாக சுட்டு எடுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம தட்டி வச்ச வடைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ வடைகளை மெல்ல திருப்பி போடலாம். நம்மளுடைய சேனக்கிழங்கு வடை ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ நிதானமாக இதை வேக வச்சா தான் நமக்கு உள்ளே இருக்கிற மாவில் நல்லா வேகும். நம்மளோட சேனக்கிழங்கு வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமே நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சேனக்கிழங்கு வடை ரெடி. இதே மாதிரி எல்லா சேனக்கிழங்கு வடைகளையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த சேனக்கிழங்கு வடை பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.